நவநீத், விஜய் விவகாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க? விஜய் இன்னைக்கு திடீர்னு சிபிஐ என்கொயரி, அது திடீர்னு சொல்ல முடியாது, தொடர் நிகழ்வு தான் வச்சுட்டா கூட ஜனநாயகன் திரைப்படத்தை இன்னைக்கு பார்க்க வேண்டியது திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதனால பார்க்கல, தள்ளி போடுறாங்க. அப்போ வேற ஒரு நெருக்கடி அவருக்கு கொடுக்கப்படுதா கூட்டணிகளுக்கு? கொண்டு இல்லை நெருக்கடிக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அவரு கூட இப்போ எக்ஸம்ஷன் கேட்டிருக்காரு, 15 days சிபிஐயில் கேட்டிருக்காரு. எனக்கு அதுக்கு மேலே எக்ஸம்ஷன் இல்லை கேட்டிருக்காரு. ஸோ அதனால் அது எப்படி இருக்கோ, ஏன்னா அவர் கேட்டதே அவர் தான், சிபிஐ என்கொயரி கேட்டதே திரு விஜய் தான். அதனால இஸ் டு பவுண்ட் பை இதெல்லாம். பட் இப்போ அவர் பொன்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த பர்செப்ஷன் இருக்குன்றது எப்படி இருக்கு பார்க்குறோம்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறதுன்னு ஒரு பர்செப்ஷன். ஆனால் அது வலுவாக இல்லை. ஏன்னா ஒரு பாதி கிணறு தான் தாண்டி இருக்காங்க திமுக. நம்ம ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவுடைய பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. புதுச்சேரியில் இன்னும் டெட்லாக் சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இப்போ புதுச்சேரியில் என்ன பண்ண போகிறாங்க? யார் தலைமையில் கூட்டணி? அதில் திமுகவுடைய இதர கூட்டணி கட்சிகள் அவங்களும் கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்னும் அந்த இடத்துல இன்னும் அந்த ப்ராப்ளம் அரசியல் எப்பவுமே தமிழ்நாட்டில் எதிரொலிச்சு இல்லை. நான் என்ன சொல்றேன், அந்த ப்ராப்ளம் இன்னும் அந்த இதே இன்னும் கிராஸ் ஓவர் ஆகலை. இங்கே தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்கிறது இன்னும் பேசவே தொடங்கலையே பாஜக அதிமுக. சார் அவங்க அதாவது இந்த கட்சிகள்லாம் ஆல்ரெடி ஐஏடா முடிச்சு புதுச்சேரி வரைக்கும் அவங்களோடது அவங்க தேர் வெரி கிளியர். ஸோ அவங்களுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய டிடிவியாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்களுக்கு பர்மனெண்ட் தேர்தல் சிம்பிள் இருக்குது. ஸோ அதனால் அண்ட் அவங்களோட ஓட் பேங்க் எப்பவுமே ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்குது. இப்போ நீங்கள் இப்போ சுமன் சொல்கிற மாதிரி, டாக்டர் சொல்கிற மாதிரி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோ விசிகோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான் திமுகவுக்கு. அப்படி இருக்கிறச்சே அவங்க கான்ட்ராக்ட். அதுக்கு தான் பொன்ராஜ் சொல்கிறாரு, டிடிவி அவர்கள் இப்போ என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, அல்லது பாமகவுக்கு அதே பழைய வலிமை இருக்கா? அந்த சார் அவங்களுக்கு சின்னம் அவங்க கிட்ட இருக்கு சார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சின்னம் அவங்க கிட்ட இருக்கு. சரி, இடதுசாரிகளுக்கு சின்னம் இல்லாம ஆயிடுச்சா? இடதுசாரிகளுக்கு அவங்க சின்னம், இடதுசாரிகள் இருக்கு, தேமுதிக இல்ல கிடையாது. தேமுதிக இப்போ எந்த சிம்பிள்ல நிக்க போறாங்கன்றது தெரியாது. விடுதலை சிறுத்தைகள் எப்படி நிக்க போறாங்கன்றது தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு பானை சின்னம் தான். இல்ல, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் போதும் திமுக கூட்டணி வலுவாக இருக்கின்றது பர்செப்ஷன் கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுதான் ஃபண்டமெண்டலா எப்படின்னா, அதிமுக கூட்டணி அவங்க ரொம்ப ஃபார்மேட்டா இருந்தாலும் கூட இந்த ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல கம் அவுட் பண்ணணும். ஏன்னா திமுக தான் இருக்கலே இப்போ வீக்கஸ்டா இருக்கு. ஏன்னா இப்போ 2026 கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ணும்போது கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ரெட்டை இலக்க வேணும்ன்றாங்க. இந்த மாதிரி வெளிப்படையாக டிடிவியோ எல்லாருமே எண்ணிக்கைகளை பேச்சுவார்த்தையின் போது கரெக்ட் இடங்களை கேட்கறதும், அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு தேர்தலும் நடந்து டெஃபரெண்டா அந்த பார்கெனிங் இருக்கதா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் முதல்வர்கிட்ட இருக்கும், அந்த கேண்டிடேட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கச்சே இப்படி இங்கெல்லாம் காங்கிரஸ் கொடுக்க போற இடத்துல பிஜேபியோ அதிமுக வின் பண்ண போற இடத்தை தான் கொடுக்க போறாங்களா திமுக? அதனால காங்கிரஸ்க்கு ஒரு மனக்கசப்பு வருமா? இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறது. இப்போ விஜய் அவர்கள் விஜய்ன்றது இப்போ ஒரு ஸ்குவாட்ல ஒரு ஆல்ரவுண்டர் வந்தா எப்படி ஒரு பூஸ்ட் வருமோ, அந்த மாதிரி விஜய் ஒரு ஆல்ரவுண்டரா பாக்குறாங்க. அவ்வளவுதான். ஆல்ரெடி என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா யாருக்கு விளையாட போறாருங்கிறது மேட்டர் இல்ல. அதான் ஆல்ரவுண்டர் தான். நம்ம ஸ்குவாடுக்கு வந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்ற நம்ம ஸ்குவாட்லயே அந்த ஸ்குவாட் தனித்தனியா இருக்கு. என்டிஏ தனியாவோ அதிமுக தனியாவா? அது எப்படி அதுக்குள்ள வர முடியும்? அவரு பிஜேபி கொள்கை எதிரின்றாரு. இப்போ எப்படின்னா விஜய் பிஜேபி கொள்கை எதிரின்றாரு. நீங்க விரும்பலாம் ஒரு ஆல்ரவுண்டர் நமக்கு இருந்தா நல்லதுன்னு. அந்த ஆல்ரவுண்டர் இங்க போனா சரியா இருக்குமா, நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும்னு யோசிக்கிறாருல. அது சட்டப்பேரவை தேர்தல் தான் விஜய்க்கு இம்பார்ட்டன்ட். விஜய் பொறுத்த வரைக்கும் 2029 தேர்தல் தேவையில்லை, பாஜகவுக்கு முக்கியமா தேவை. ஏன்னா காங்கிரஸ் இல்லாத பாரதம் அமைய வேண்டும்ன்றது அவங்களுடைய கோரிக்கை. ஸோ அவங்க எப்படிதான் காங்கிரஸையும் திமுகலேருந்து எப்படியாவது அங்க கம்மி ஆகணும்ன்ற ஒரு இதுல தான் இருப்பாங்க. ஸோ இப்போ 2026 தேர்தல் களத்தை பார்க்கும்போது விஜய்க்கு டெஃபரெண்டா கொடுப்பாங்க. ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இட் இஸ் a கேம். ஏன்னா திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அவங்க அகாமடேட் பண்ணிப்பாங்க. 2020 யார் அகாமடேட் பண்ணுவாங்க? இந்திய கூட்டணி அகாமடேட் பண்ணுவாங்க. விஜய் வரேன்னு சொன்னார்னா, ப்ரொவைடட் அவர் வரேன்னு சொன்னார்னா, வரேன்னு சொல்லாதவங்க நம்ம ஒன்றும் தெரியாது. அவர் எதிர்த்து இருக்கிறதே இந்தியா கூட்டணி தானே சார். 29 சொல்றீங்க சார். 29 வரும்போது அப்போ விஜயோட நிலைப்பாடு எப்படி இருக்கு என்னன்றதை பார்க்கலாம். இப்போதைக்கு இப்போ கூட விஜய் என்ன சொன்னார், முதல்ல இந்த இலவசங்கள் அதெல்லாம் பத்தி இப்போ அவரே கடைசியில் என்ன ஆயிடுச்சு வாக்குறுதி. ஸோ அதனால தேர்தல் வரும்போது களம் மாறலாம், காம்ப்ரமைஸ் ஆக தான் ஆகும். இப்போ நீங்க மகாராஷ்டிரால பாக்குறோம், ஷிண்டே பெரியவா பாக்குறோம், எப்படி இருந்தது பாக்குறோம். சோ அப்புறம் தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்களா, அந்த பர்செப்ஷன் கேம்ல திமுக அட்வான்டேஜ், அதிமுகவுக்கு பர்செப்ஷன் உருவாகலன்னா ஏன் வரலன்னா, தொடர்ச்சியா பிரம்மாண்ட கட்சி ஒன்று வருது, பெரிய கூட்டணி வருது. அப்ப வராத போது ஆட்டோமேட்டிக்கா பர்செப்ஷன்ல ஒரு சின்ன செட்பேக் வந்துருதுல. இப்பவும் மீண்டும் இன்னொருத்தர் வந்தாதான் இது டேலி ஆகுமான்ற ஒரு எண்ணம் தானே மீண்டும் வந்து. சார் டேலி ஆகணும்ன்றது கிடையாது. இப்போ அவங்களுக்கு நம்பர்ஸ் ஃபர்மா இருக்கு. அவங்க இல்லைன்னு யார் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்றதா இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் விஜய் வராரா இல்லைன்றது தெரியாது. அதுல நம்பர் கேம்லாம் இருக்கு. பட் என்னன்னா ஒரு பவர் ஸ்டார்
வராரு ஒரு என்ட்ரி அவ்வளவுதான். எப்படி ஆந்திரால வந்து பவன் கல்யாண் வந்தாரு, சிரஞ்சீவி கூட வந்து தனித்து தான் வந்தார், பிரஜாராஜ்யம் தனித்து தான் வந்தார். அவர் வந்து ஹேவ் எனி அலையன்ஸ், அவர் யாரோட அலையன்ஸ் இல்ல. கடைசியில கழிச்சிட்டு காங்கிரஸ்ல சேர்ந்து அப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஆயிட்டா, அதெல்லாம் வேற விஷயம். அந்த மாதிரி கூட விஜய் ஆகலாம், நமக்கு சொல்ல முடியாது. சோ ஒரு பர்சன் இப்ப புதிதா ஒரு கட்சி தொடங்கி வரக்கூடிய ஒருத்தர், நான் இங்க மாற்றாக வர்றேன், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் வருகிறேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், இந்த ரெண்டுல எங்க போனாலும் அவர் மாற்று இல்லைன்னு ஆயிடும்ல, அந்த ரிஸ்க் அவர் எடுப்பாராங்கிறத இப்ப கேள்வி. இப்படிதான் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார், அவரும் வந்து கடுமையா விமர்சித்தார் ரெண்டு கட்சியும். ஆமா, தனிச்சு தான் நின்னாரு, தனிச்சு நின்னார். கடைசியில் கூட்டணியில தான் வந்து அண்ணா திமுக கடைசியில். ஏன்னா வந்து திமுக அது வரைக்கும் ஏறிட்டு இருந்த நம்பர் அதுக்கப்புறம் என்னாச்சு? இல்ல சார், அந்த அந்த இல்ல அந்த அந்த அதாவது அந்த கூட்டணியை வீழ்த்த சார், அதுதான் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கோ அல்லது துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கோ அவர் தயாராகிறாருன்னா ஓகே. ஆனா அதுக்கு கீழே வராத போது எப்படி அது உள்ள அகாமடேட் பண்ணுவாங்க சார்? அங்க இருக்கிற கேள்வி அதானே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அதுக்குள்ள எப்படி அகாமடேட் பண்றது? அதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. மக்கள் ஏத்துப்பாங்களான்னு சொல்றாச்சு கேக்குறாரு. மக்கள் ரெண்டு பேரும் எதிர்த்து தானே வந்தாரு, இப்ப நீங்க எப்படி ஏத்துப்பாங்க? இல்ல அதுதான் சொன்னது. எப்படி திரு கேப்டன் விஜயகாந்த் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, அதாவது தமிழக அரசியல் உதயநிதி மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு இருங்க, இல்ல நீங்க தேர்தல் தமிழக அரசியல் தமிழக அரசியல்ல இது வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய திமுக வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தே இல்லாம இருந்திருக்கிறது. சரி, சோ அதனால அதிமுக தொடர்ந்து இருந்திருக்கிறது. சோ அதிமுகவோட வின்னிங் ரேட் எப்பவுமே அவங்க கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க, எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லாம இருந்திருக்கு. நான் சொல்றது இப்ப சமீப காலகட்டத்துல, சமீபத்துல தான் 91 ஓகே. அப்போ ஓகே, அப்போ நீங்க சொல்ல ஓகே ஃபைன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 91 இல்ல, நான் என்ன சொல்றேன், விஜயகாந்த் அவர்கள் அந்த இடத்துல ஜாயின் பண்ணாரு. விஜயகாந்த் அவர்கள் இந்த இதுல வந்து ஜாயின் பண்ண பிறகு திமுக வந்து வீழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த இது போகுது. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் வரும்போது அவர் வந்து வேற ஒரு கூட்டணி அவர் தலைமையில் அமைக்கிறார். ஸோ இது வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை வந்து கடந்து போகணும் அப்படின்னு திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இல்ல வந்து விஜய் அவர்கள் இதுல வந்து எடுத்துப்பாரா இல்லையா? இப்போ அதுக்கு தான் சொல்ல வந்தேன், ரொம்ப சிம்பிள் பர்சன்டேஜ் தேமுதிக எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மக்கள் நீதி மையம் அவங்களுக்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு? அவங்களுக்கு ஒண்ணு கிடையாது, அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு. இதெல்லாம் விடுங்க, இந்த பெர்செப்ஷன் இதெல்லாம் விடுங்க. நாளைக்கு பெங்களூர் நகரத்தில் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஷட் டவுன். ஏன்னா எல்பிஜி தட்டுப்பாடு. இப்ப நண்பர் போடுறாரு, சென்னையில தட்டுப்பாடு. ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சிடறேன். அதாவது நீங்க பெர்செப்ஷன்லாம் விட்டுருங்க. நாளைக்கு வந்து உணவு வந்து ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கல சொல்லிட்டாங்க, கமர்ஷியல் எல்பிஜி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாளையில இருந்து வார் வந்து தீவிரமாக போகுது. இந்த B-52 பாம்பர்ஸ் வந்து இங்க யூகேல வந்து இறங்கி இருக்கிறது. அப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நேஷன் வைடா வந்து நீங்க பெர்செப்ஷனே வேண்டாம், பாஜக உங்க கூட இருந்தாலே உங்களுக்கு சூன்யம் தான் என்ற ஒரு இடத்துல தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். பெர்செப்ஷன் விடுங்க. அது எப்படி? அதாவது கர்நாடகால இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் சார் அப்படி பார்த்தா சிலிண்டருக்கு விலை கம்மி பண்றேன் நாங்க திமுக இதுக்கு பண்ணாங்களா? அது மக்கள் மனதில் இருக்காதா தேர்தல் வாக்குறுதி? சிலிண்டரே இல்லைங்க, சிலிண்டர் விலை கம்மி 4 வருஷத்துல பண்ண முடிஞ்சதா? சிலிண்டர் கொடுங்க, 4 வருஷத்துல பண்ண முடிஞ்சதா? 4 வருஷத்துல பண்ண முடிஞ்சதா? எங்கே சிலிண்டர்? இது 4 வருஷத்துல பண்ண முடிஞ்சதா? அது முடியல இல்ல. அதுக்கப்புறம் பேசுவாரு. இது வந்து அப்போ ஒரு மக்கள் நீதி மையத்துக்கோ திமுக வந்து அகாமடேட் பண்ற அளவுக்கு, அதாவது சின்னமே இல்லாத கட்சிக அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிற அளவுக்கு வந்து தாராள மனசு திமுக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஒரு பயம் இருக்கிறது, ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. இப்போ பிஜேபி கிட்ட அத்தனை எம்பிஸ் இருக்காங்க, ராஜ்யசபால இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. விஜய்க்கு ஒரு கொடுக்க சான்ஸ் கொடுக்கலாம். எங்களுடைய வந்து கேபினெட்ல வந்து நீங்க அடுத்த முறை வந்து இப்ப நீங்க சொல்றது கரெக்ட். திமுக அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது, அதனால தேமுதிகவை கூப்பிட்டுட்டாங்க, இடம் கொடுத்துட்டாங்கன்றீங்க. தேமுதிக வந்து விட்டது. அதே போல விஜய் வர விரும்பணும்ல, நீங்க கொடுக்க விரும்பலாம் சார். நீங்க ஒரு ராஜ்யசபா கொடுக்கலாம், இல்ல மத்திய அமைச்சர் கூட கொடுக்கலாம் சார். அவர் அதை எதிர்க்கிறாங்கிறத கேள்வி. அதுதான் சொல்ல வந்தேன். 2.5 வருஷம் அவர் சிஎம், 2.5 வருஷம் இவர் சிஎம், ஏகப்பட்ட ஃபார்முலா ஓட்டுறாங்க சார். எல்லா ஃபார்முலாவும் ஓட்டலாம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல அல்லது கன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துல அவர் இருக்காரான்னு உங்க கணிப்பு நான் கேட்கிறேன் சார். அவரோட சாய்ஸ் தான். நான் இப்போ சொல்ல பாசிபிலிட்டி இதெல்லாம் இவங்க சொல்ற போல திரு எடப்பாடி ஏத்துக்க மாட்டார். அது வேற சார். சொல்லக்கூடிய கதைகள் சார். எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட். விஜய் அவர்கள் வந்து அதை ஏத்துக்கொண்டாதான் உள்ளே வர முடியாது. சோ அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி. விஜய்க்கு வந்தா அவருக்கு என்ன ஆப்ஷன்? ஏன் வரணும் விஜய்? அதுதான் கேள்வி. ஆப்வியஸா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், மாற்று கருத்தே இல்ல.
அதை ஏற்றுக்கொண்டு விஜய் வருவதற்கு என்ன சார், திமுக ஒண்ணு அன்சீட் பண்ணும் டிஎம்கேவன் ஒரு ஒற்றை நோக்கம் வேணா வச்சுக்கலாமே தவிர அதை தவிர்த்து கேடர் பேஸ் இருக்கிறது அதிமுக இருக்கிறது, பிஜேபிக்கு இருக்கிறது, ஓட் அவங்களோட So, விஜய் வரலன்னா திமுக கூட்டணியே இப்போதைக்கு வீழ்த்த முடியாதுங்கிற இடம் தான் இப்ப அப்படி இருக்குது கிடையாது சார். ஒரு நம்ம அதான் சொன்ன உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கலாம், அவர் போல் பண்ணலாம், பேட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் அவர் டக்கை அடிச்சா கூட ஒண்ணும் பண்ண முடியாது சார். பட்